அன்பின் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானம் பண்ணுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவர் நமக்கு ஆதியாகமும் 23ஆம் அதிகாரம் தியானிக்கும்படி கொடுத்துருக்கிறார். நம்ம அதை பற்றி தியானிப்போம். ஆதியாகமும் 23ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிக்கிறேன், கேளுங்க. சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால், இவ்வளவே சாராளுடைய வயது. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, ஜீவனுள்ள தகப்பனே, நம்முடைய பாதபடி கூறுகிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை ஆண்டவரே தியானம் பண்ணும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. ஜீவனுள்ள தகப்பனே, உமது கரங்களோடு எங்களை தொட்டு வழிநடத்தும், வசனத்தை கற்றுக் கொடுத்து வழிநடத்தும், பரிசுத்த ஆவியிலே வழிநடத்தும். நாங்கள் பரலோக ராஜ்யம் வந்து சேரும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்திருக்காங்க. அந்த 127 வருஷத்தில் அவங்க கடவுளுக்கு எவ்விதமாக வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவங்களுடைய ஒவ்வொரு செயலும், அவங்களுடைய ஒவ்வொரு காரியமும் கடவுளுக்கு பிரியமாகவும் கணவனுக்கு பிரியமாகவும் இருந்திருக்கிறது. அதனால தான் அங்கே போடப்பட்டிருக்கு. ஆபிரகாம் அங்கே ரொம்ப புலம்பி அழுதானா. 2வது வசனம் கடைசி பக்கத்தை படிக்கிற பாருங்க. சாராளுக்காக புலம்பி அழுதான். ஸோ ஏன்னா 127 வயசுலேயும் அவங்களுக்காக புலம்பி அழுதாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், சாராளுடைய ஒவ்வொரு மூமெண்ட், தட் மீன்ஸ் ஒவ்வொரு நகர்வும் அது கடவுளுக்கு பிரியமானதாகவும் அதே போல் தன்னுடைய கணவனுக்கு பிரியமானதாகவும் இருந்திருக்கு. ஸோ அதனால் அவ்வளோ ஆபிரகாம் சாராளுக்காக அவ்வளோ வயதானாலும் அவ்வளோ புலம்பி அழுந்திருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு சாராக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, ஒரே ஒரு பையன் இசாக் மட்டும்தான். ஸோ சாரா இறந்து போனதுக்கப்புறம் இசாக்காக இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா முதல் வசனம் படிக்கிறேன், கேளுங்க. 24ஆம் அதிகாரம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டிலுள்ளவர்களில் வயதில் முதிர்ந்தவனும் நன்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானினுடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல், நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளவேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாக இருக்கிற கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணை கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளை, சாரா இறந்ததுக்கப்புறம் ஈசாக்கு திருமணம் செய்கிறார் ஆபிரகாம். அதற்கு பெண் கொண்டு வருவதற்கு தன்னுடைய இனத்தார்கிட்ட போய் பெண் கொண்டு வர சொல்கிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, 10ஆம் வசனத்திலேருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம போனோம் என்றால், இவர் தன்னுடைய வேலைக்காரன் பெண்ணை தேடி போகும்போது இவர் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுக்கிட்டு போகிறாரு. அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ரெபேக்காவை ஆண்டவர் கொடுக்குறார். ஸோ ரெபேக்காவில் தேடி கண்டுபிடிச்சி ஆண்டவர் இந்த ஊழியக்காரனோட கொடுத்து அனுப்பும்போது, அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தேசத்துலேருந்து அவங்க அப்பா கிட்ட அவங்க அண்ணாங்கிட்ட பேசிட்டு ரெபேக்காவில் கூட்டிகிட்டு வராரு. ஸோ இந்த 24ஆம் அதிகாரத்தில் ஈசாக்குடைய திருமணம் முடிகிறது. ஏன்னா அந்த சந்ததியிலிருந்து தான் மனிதர்களை அவர் உருவாக்கி அவர் சந்ததி கடல் மணலத்தனை ஆக்குவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் ஆண்டவர். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறத்தக்கக்கூடிய ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை யார் வழியாக ஆண்டவர் நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணுறாரோ அவங்கள முன்கூடியாகவே ஆயத்தப்படுத்தி வைப்பிருப்பார்.
அதே போல் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும் நம்மளை சுத்திகரித்து, நம்மளை மோல்டு பண்ணி, நம்மளை கரெக்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி நம்ம கையில் அந்த வேலை கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது ஆண்டவருக்காக நம்ம அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம இருப்போம். இப்போது பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அது ஆதாமுக்கிட்ட. இந்த இடத்துல ஆபிரகாமிட்ட உன்னுடைய ஜனத்தை நான் கடல் பக்கத்தில் இருக்கிற மணலத்தனையும் ஆக்குவேன் என்று சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றுகிறார். பாருங்கள், ஆபிரகாமோட சந்ததியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் எதுக்கு கடல் மணலத்தனையாக உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார் என்றால், வானத்தில் அநேக காரியங்கள் நடந்திருக்கு. அந்த அநேக காரியங்களில் ஒரே ஒரு காரியம் என்னென்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி அதை முடித்து கொள்ளலான்னு பார்க்குறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், கேளுங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களே இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை ஆண்டவர் பரலோகத்துக்கு சேர்த்துக்கொள்ள தான் இந்த காரியத்தை நடத்துகிறார். அவருக்கு பரலோகத்தில் சேர்ப்பதற்கு கடல் மணலத்தனை ஜனங்க வேணுமா? ஆம், அது கடவுளுடைய சித்தம். ஏனென்றால் தேவதூதன் எப்போ பரலோகத்தில் பெருமை கொண்டு தள்ளப்பட்டானோ அப்பயே ஆண்டவர் கணக்கிட்டு இருக்கிறார், இத்தனை பேர் எனக்கு வேணும் பரலோகத்துக்கு வருவதற்கு அப்படின்னு. அந்த பரலோகத்துக்கு போய் சேரக்கூடிய ஒரு நபராக நீ இருந்தன்னா, உனக்கு 1000 தடைகள் நடந்தாலும் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றி கண்டிப்பாக உன்னை பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்வார். அது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் செயல்படுத்துவார் பின்புறத்தில். பேக்ரவுண்ட் ஒர்க், பேக் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த பேக்ரவுண்டு ஒர்க் ஆண்டவர் நமக்காக பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த பேக் ஆஃபீஸ் ஒர்க் அது எப்போ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுதோ அது அப்படியே ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மாதிரி முன்னாடி வந்து நிற்கும், நீ இந்த வேலை செய்யணும் அப்படின்னு. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஒருபொழுதும் நம்ம அசட்டை பண்ணாமல் ஜெபித்து கொண்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பரலோக ராஜ்யத்துக்கு அவர் கூட்டு போய் அவரோடு வச்சுப்பாரான். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்றென்றும் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு போவதற்கு ஆண்டவருடைய சித்தத்துக்கு இடம் கொடுத்து நம்ம செயல்படுவோம். ஆண்டவர் ஒருபோதும் அவர் முடிவெடுத்த ஒரு நபரை விட்டுவிட மாட்டார். அவர் பரலோகத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து இருக்கிற அந்த கூட்டத்தில் நானும் நீயும் இருக்கோமா அப்படின்னு சற்று நேரம் இந்த கால நேரத்தில் நம்மளுடைய இருதயத்தை பற்றி சிந்தித்து நம்ம செயல்படுவோம், ஜெபிப்போம். அன்பின் தேவனே, ஜீவனோட தகப்பனே, நம்முடைய பாதபடிக்கு வருகிறோம் சுவாமி. உங்களுடைய சித்தத்தை மனிதனிலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அது எப்படி வேணாலும் நடத்துவீர் ஆண்டவரே. இதற்கு ஒரு தகுந்த ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் பார்க்கக்கூடியது ஆண்டவரே ஈசாக்கின் திருமணம். ஆண்டவரே அந்த திருமணம் ஒரு சிறந்த திருமணமாக நீங்கள் செய்து முடித்தீர். அவ்விதமாகவே ஆண்டவரே உம்முடைய பாதபடிக்கு வருகிறோம். எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்துக்கொள்வதற்கு எங்களை சிறந்தவர்களாக நீங்கள் ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும் போது நாங்கள் இணங்கி வரும்படி கிருபை செய்யுங்க. எங்களை வழிநடத்துங்க. ஒவ்வொரு வார்த்தையோடு எங்கள் இருதயத்துடனே, எங்கள் இல்லத்துடனே, எங்கள் உள்ளத்துடனே பேசி நீரே பரிசுத்த வழியில் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை
நீங்களும் படிங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள். அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட்டு பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே உங்களை எல்லாரும் வேண்டுகொள்கிறேன். தேங்க்யூ.